அளவுக்கு அமைச்சிருந்தாங்க. ராகவ் தான் பார்த்தத மட்டும் வச்சுக்கிட்டு அபி வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அபி பண்ணுறது தான் தப்பு அப்படின்ற மாதிரி, நீ வந்து எங்கள் அக்காவுக்கு துரோகம் நினைக்கிற, எங்கள் அக்கா வாழ்க்கையை பறிக்க பார்க்குற, அப்படி இப்படின்னு நம்ம அபி மேலே ரொம்ப அபாண்டமாக பழி போடவும், ஒரு கட்டத்தில் ஸோ இது பார்த்துட்டு தான் அவர் தப்பாக நினச்சி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத அபியும் புரிஞ்சுக்கிறாங்க. இனிமே நீங்களா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்னை கூப்பிட்டா தான் அவங்க கூட வருவேன், அவங்க கூட வாழ்வேன் அப்படின்ற மாதிரி இப்போ அபி வந்து கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். நம்ம அபி வந்து நம்ம ராகவ் பழி போட்டாலும், நம்ம அபி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல வராங்க. ஆனால் அதை எதையுமே சொல்ல விடாம, நம்ம அபி அவங்க தான் தப்பு பண்ண மாதிரியே நம்ம ராகவ் பேசினது தான் செம்ம கடுப்பாக இருந்துச்சு. பட் கட்டத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை நாளாக நம்ம அபி எந்த விஷயத்தை பற்றி ராகவ்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ, அந்த விஷயம் ராகவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் தப்பாக நினச்சிட்ருக்கார் இல்லையா? ஸோ இனிமேல் அபி வந்து நான் தப்பு பண்ணல அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பட் நாளைக்கு எபிசோட் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அபி வந்து கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அபிக்காக மொத்த குடும்பமும் இப்போ அபி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. அஞ்சலி வந்து நீ வீட்டுக்கு வந்தால் தான் நான் இங்கேருந்து போவேன், நான் செத்தாலும் சாவனா தவிர நான் இங்கேருந்து போக மாட்டேன், நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இப்போது அபி வந்து என்ன சொல்ல போகிறாங்க, வீட்டுக்கு போக போகிறாங்களா? கண்டிப்பாக அபி வீட்டுக்கு போக தான் போகிறாங்க. அங்கே இருந்துக்கிட்டு நான் தப்பு பண்ணல அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறாங்க.